மருத்துவமனை ஒருத்தர் வந்து சொல்றாரு, என் பொண்ணு டாக்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி, நீங்க என்னவா இருக்குங்க? இந்த மருத்துவமனை வாசல்ல நான் வாட்ச்மேனா இருக்கிறேன், பொண்ணு இப்ப டாக்டரா உள்ள போறான், நான் சொல்லிட்டு என்ன சார் இதுக்கு மேல சிலிர்க்குது சார். பாருங்க, அந்த அவர் சொல்றாரு தகப்பனா அவர் எந்த அளவுக்கு பாருங்க. அதுதான் சொல்றேன், விளம்பரம் இல்லாம எந்த அளவுக்கு செய்திருக்காரு எடப்பாடியார். நாங்க வந்தால் இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுவோம்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா? ராகுல் காந்தி இந்த கூட்டணியே முதல்ல ஏத்துக்க மாட்டாரு, திமுக கூட்டணியை. இப்ப பிரச்சாரத்துக்கே வரல. அவர் தெளிவா வராது சார். திமுக வெற்றி பெறணும்னு விரும்பவே இல்லை. அதான் நானே ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? திமுக வெற்றி பெறணும்னு விரும்பவே இல்லை. கடைசி கட்டத்துல அவர் வருவாரு. ஆனா என்னன்னா, கடமைக்கு வருவாரு. நாளைக்கு திமுக தோத்துச்சுன்னா பழி நம்ம மேல வரக்கூடாதுன்றதுக்காக வருவார் ஒழிய, ஏனென்றால் அவர் எதிர்கட்சி தலைவர் தான். தோல்வி அடையும் தெரிஞ்சுதானுங்க பிஜேபியை கொண்டு வராங்க. பிஜேபி இருக்கிற கெப்பாசிட்டியா 293 தானுங்க அவங்களுக்கு. அப்போ 393 மொத்த கூட்டணி எல்லாமே சேர்த்து 240 பிளஸ் 293 தான் இருக்கிறாங்க மொத்தமே. அவங்களுக்கு தெரியுமே 230 360 வேணும், 360 வேணும். கண்டிப்பா தோல்வி அடையும் தெரியல. ஆனா இந்த பெண்களின் உரிமையை, நான் பெண் உரிமை பேசுறேன் வெளியே போலி வேஷம் போட்டு, ஆனா உண்மையில ஏற்கனவே 2021 75 தொகுதியில திமுக தோற்கடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து 150 200 தொகுதி தோற்கடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இன்னொன்னு, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் போனா மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. எவ்வளவு எதிர்ப்பு பாருங்க. இவங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறாங்க, எவ்வளவு இவங்க அடக்குமுறையை பயன்படுத்துவாங்க நம்மளுக்கே தெரியும். மீம்ஸ் போட்டாலும் யூடியூப்ல எதுனாலும் போட்டாலும் நைட்டு 2 மணிக்கு பிடிப்பாங்க. இல்லைன்னா சாணத்தையும் மலத்தையும் கலந்து வீட்டுல அடிப்பாங்க. அது மேல குண்டர் சட்டத்தையும் போடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க இல்ல. ஆனா இன்னைக்கு அதை மீறி ஒவ்வொரு பகுதியில மக்கள் அவங்களுக்கு எதிர்ப்பை காட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு அதிருப்தியோட மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறவங்க ஒரு கருத்து, எதிர்க்கிறவங்க ஒரு கருத்து, ரெண்டு பேரும் மாறி சாமானியனுக்கு இது என்ன விஷயம் அப்படின்றதே புரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே திமுகவுக்கான ஆதரவு அலை அப்படின்றது கடந்த ஒரு வாரங்களா ரொம்ப டிராஸ்டிக்கா கீழே போய் படுதோல்வி அப்படின்றது இருந்த நிலையில இந்த டீலிமிட்டேஷனை தனக்கு சாதகமான ஒரு பிரச்சாரமா, பயமுறுத்தும் யுக்தியா திமுக மேற்கொள்ளுதா அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட. இல்ல, இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து திமுக பண்ண அரசியல் டோட்டல் ஃபெயிலியர். தொகுதி மறுவரைன்ற ஒரு பூச்சாண்டிய திமுக வீணா மக்கள் மத்தியில கொடுத்து வெறும் பயத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு. கடந்த காலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை பண்ண வேண்டும்ன்றது அரசியல் சாசனத்தில் அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டம். ஆர்டிகல் 170 அண்ட் ஆர்டிகல் 82 பிரகாரம் லோக்சபாவுக்கும் ஸ்டேட் அசம்பிளி சட்டமன்றங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதி மறுவரை பண்ணணும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம 51 பண்ணோம், 61 பண்ணோம், 71 பண்ணோம். பாராளுமன்றத்தில் ஸ்டார்டிங்கில் 494 தொகுதிகள் இருந்துச்சு 47. ஆமாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 543 மறுபடியும் மூன்று முறை நடந்ததில் வந்துச்சு. 71க்கு அப்புறம் நம்ம இந்திரா காந்தி அம்மா வந்து ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக மக்கள் தொகையை ரொம்ப கட்டுப்படுத்தணுன்னு ரொம்ப தீவிரமாக நடைமுறைப்படுத்தினாங்க. தென் மாநிலங்கள்லாம் அதை வந்து தீவிரமாக செய்தாங்க. வட மாநிலங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. அப்போ தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இன்க்ளூடிங் கொஞ்சம் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஓரளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. அதனால இதற்கு மேலே டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணும்போது தொகுதி மறுவரை தென் மாநிலங்கள் பாதிக்கும். ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. இப்போ 1971 நினைக்கிறேன், தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 4 கோடி, உத்தரப்பிரதேசில் 8 கோடி. அப்போ 1:2. அதுதான் நம்மளுக்கு 39 40 தொகுதினா அப்போ 41 80 வருது, அவங்களுக்கு 80 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 1:2. இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை 8 கோடி, அவங்களுடைய மக்கள் தொகை 25 கோடி கிட்ட. அப்போ 3 மடங்கு அதிகமாச்சு. அப்போ இப்போ அந்த மக்கள் தொகை 1:3 அது அன்ஃபேர், அது வந்து நியாயமா இருக்காது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட் 42வது அரசியல் சாசன திருத்தத்தின் பிரகாரம் அப்போ இந்திரா காந்தி நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஏன் கல்வியை வந்து மாநில பொதுப்பட்டியல் எடுத்துன்னு போனதும் அந்த நேரம் தான். நிறைய மாநில அதிகாரங்களை குறைச்சதும் அந்த நேரம் தான், எமர்ஜென்சி பீரியட். அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வந்து, இந்த திருத்தமும் கொண்டு வந்து இன்னொரு 25 வருஷத்துக்கு வந்து இந்த தொகுதி மறுவரை பண்ண வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அப்போ என்னன்னா, நம்ம எல்லைகளை மாற்றிக்குவோம். ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் எல்லைகளை மாற்றிக்க முடிய தொகுதி அப்படியே தான் இருக்கும். இப்போ எம்பி தொகுதியில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் வந்து இந்த எம்பிக்கு வந்துடும், சில ஏரியாக்கள் அந்த எம்பிக்கு போயிடும். ஆனால் மொத்த தொகுதிகள் மாறாது. அதே மாதிரி தான் எம்எல்ஏக்கும் இருந்துச்சு.
அப்படி இருந்துச்சு. 25 வருஷம்னா 76லேருந்து 2001. 2001ல் 25 வருஷம் முடிஞ்சிச்சு. தொகுதி முறை வரை பண்ணோம். ரைட்டா? தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறீங்களா இல்லையா? 2001ல் இந்தியாவை ஆண்டது யார்? வாஜ்பாய், பிஜேபி, கலைஞர் காங்கிரஸ். ஓகே, இந்தியாவை ஆண்டது. சரி, இந்தியாவை ஆண்டது கருணாநிதி. சரியான திமுக. சரி, ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம். கேட்டு பெற்றது அப்படின்ற மாதிரியான அமைச்சர் இடத்துல இருந்தாங்க. கேட்டு வாங்குற இடத்துல திமுகவோ தமிழ்நாடு இல்ல. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இடத்துல, உயர்ந்த இடத்துல இந்தியா மக்கள் திமுக கொண்டு போய் வச்சாங்க. கரெக்டா? அப்போ நம்ம முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார் கூட. முரசொலி மாறனுக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட வாஜ்பாய் 1 வருஷம் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் அப்படி கூட வச்சு பார்த்தாரு. அப்போ வாஜ்பாய்க்கு தந்தை மாதிரி இருந்தாரு கலைஞர் கருணாநிதி. ரைட்டா? வாஜ்பாய்க்கு தந்தை. ஆமா, அந்த மாதிரி இருந்தாங்களா, அவ்வளவு நட்போட உறவோட இருந்தாங்கல்ல. இவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுதான் இருந்தார் அந்த சூழ்நிலையில. அந்த நேரத்துல ஏன் சார் இதை வந்து பண்ணல? திமுகவுக்கு எப்படி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கட்சியில தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுதுக்கு, தென் மாநிலங்களுக்கு நல்லது செய்யுதுக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு எப்படி வேணுமோ மாத்தி பாஸ் பண்ண வேண்டாம் செய்ய போறாங்க. பண்ணிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. அன்னைக்கு பண்ணாம மறுபடியும் 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டியது தடுத்து தீமையை செய்தது யார்? 2001ல் ஆட்சி உங்க கையில இருந்துச்சு, திருத்தங்கள் உங்க கையில இருந்துச்சு, இடங்கள் கொடுக்க வேண்டியது உங்க கையில இருந்துச்சு, நியாயத்தை கொடுக்க வேண்டியது உங்க கையில இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு தேவையான இலாக்காக்கள் மட்டும் கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறீங்க. எனக்கு தேவையான கவர்னரை கொடுங்க, சுர்ஜித் சிங் பர்னாலா கொடுங்க, நல்ல கவர்னரா கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்களே. இந்த உரிமைகளை ஏன் அன்னைக்கு செய்யல? இதுதான் பெரிய கேள்வி. திருப்பி இன்னொரு 25 வருஷத்துக்கு மாத்தியாச்சு. 50 வருஷம். நீங்க நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது நம்மளுக்கு மக்கள் தொகை 35-40 கோடி, இன்னைக்கு 140 கோடி. அப்போ இன்னைக்கும் அதை செய்யலைன்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நியாயமும் நடக்கணும், அதே நேரத்தில் தொகுதி மறுவரை செய்யாம இருக்க முடியாது. 50 வருஷம் ஆச்சு, என்னைக்குதான் செய்யுது? இன்னொரு 25 வருஷம் தள்ளி போட்டலாமா? நீங்க சொல்றது திமுகவை குற்றம் சாட்டுற மாதிரியே இருக்கு. திமுக கேட்கறதும் அப்படியே தீ பரவட்டும்னு சொல்லி அவங்க சொன்ன வாசகத்தின் பரவுனதுனாலதான் மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. பரவுச்சு தீ. இப்போ அவங்க கேட்கறதுல உண்மையே இல்லையா சார்? இல்ல, பக்கத்துல கூட கருப்பு ஏத்துல யாரும் எந்த தீ பரவுச்சு? அவர் தெருவுக்கு பக்கத்து தெருலையோ பக்கத்து சாலையில கூட கருப்பு கொடி ஏத்தலையா? மசோதா தோல்விங்கிறது திமுகவின் வெற்றியா பாஜகவின் தோல்வி? மசோதா தோல்வி அடையும் தெரிஞ்சுதானுங்க பிஜேபியை கொண்டு வராங்க. பிஜேபி இருக்கிற கெப்பாசிட்டியா 293 தானுங்க அவங்களுக்கு. அப்போ 393 மொத்த கூட்டணி எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து 240 + 293 தான் இருக்கிறாங்க மொத்தமே. அவங்களுக்கு தெரியுமே 2/3 360 வேணும், 360 வேணும். எல்லாரும் இருந்தாங்க சபையில், 360 வேணும். கண்டிப்பா தோல்வி அப்படின்னு தெரியல. ஆனா இந்த பெண்களின் உரிமையை, நான் பெண் உரிமை பேசுறேன் பெண் உரிமை பேசுறேன்னு வெளியே போலி வேஷம் போட்டு, ஆனா உண்மையில பெண் உரிமை கொடுக்காத இருக்கிற கட்சிகள் யார்? இதே வாஜ்பாய் அவர்கள் ஒரு நேரம் கொண்டு வர தேவகவுடா ஃபர்ஸ்ட் தேவகவுடா தான் கொண்டு வந்தார். 1996ல் தேவகவுடா பெண்களுக்கு இந்த மாதிரி 33% இடஒதுக்கீடு வேணுன்ற சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். அப்போ அத்வானி இருக்கும்போது அத்வானி கையில இருந்த பேப்பரை ஓடி போய் பிடிச்சி கிழிச்சு மசோதாவை பாராளுமன்றத்தில் செய்தது யாருன்னா சுரேந்திர பிரசாத் யாதவ் அப்படின்ற சமாஜ்வாடி கட்சியில, ஆமா அந்த கட்சியை சேர்ந்தவர், அவரு செய்தார். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார தம்பிதுரை, அவர் அமைச்சராக இருக்கும் போதும் ஒரு தடவை கொண்டு வரப்பட்டது. அப்பவும் அவர் கையில் இருக்கிற பேப்பரை போய் கிழிச்சு அப்பவும் போராட்டம் பண்ணாங்க மாநில கட்சிகள். நான் என்ன சொல்றேன், பெண்கள் இடஒதுக்கீடுன்றது இன்னைக்கு தேவை. டீலிமிட்டேஷன்றது மக்கள் தொகை அடிப்படையில் நம்மளுக்கு பண்ணக்கூடாது, விகிதாச்சார அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளுடைய பிரதிநிதிகள் 543 பாராளுமன்றத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 39 பேர் இருக்காங்க. அது எவ்வளவு சதவீதம்? 7.18. 7.18% நம்மளுது. நீ இதை 543 1000 ஆக்குங்க, 2000 ஆக்குங்க, அதை பற்றி அந்த சதவீதம் குறையக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு கணக்கு, பேசிக்கான நமக்கான உரிமை. இதுதான் கணக்கு. இப்போ இது என்னன்னா, அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை பண்ணாதான் இதை நிவர்த்தி செய்ய முடியும்.
மறுவரையை நம்ம பண்ணாதான் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இது இப்படியே எவ்வளோ நாள் தள்ளி போடுது. அப்போ முதல் விஷயம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த 543 கொடுக்கணும்னா 181 கொடுக்கணும். தமிழ்நாட்டில் 39ல் 13 கொடுக்கணும். இருக்கிற ஆணாதிக்க சர்க்கம் வந்து இதை ஏத்துக்காது, சீக்கிரத்துல உளவியல் ரீதியா ஏத்துக்காது. அப்ப என்னன்னா எல்லாருமே ஆணாதிக்கம் தான் அங்க இருக்கிறாங்க. ஆணாதிக்கம்னா எதிர்ப்பு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. காரணம் இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. உள் ஒதுக்கீடு கொடுத்தீங்களா, அதுல ஓபிசி பெண்களுக்கு கொடுத்தீங்களா, அதுல தலித்து கொடுத்தீங்களா, அதுல சிறுபான்மை இஸ்லாமியர் கொடுத்து, இப்படி கேட்டு ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத புரியாத மாதிரி அவங்க கேட்கறது நியாயம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லி நிறுத்திடுவாங்க. அவ்வளவுதான், இதுதான் உண்மை. அதனாலதான் 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிஜேபி என்ன செய்தாங்கன்னா 543 வேண்டாம், தொகுதி மறுவரை பண்ணிடலாம். 2029 வந்து தொகுதி மறுவரை நாங்கள் இப்போ பண்றோம். தொகுதி மறுவரையும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம். அந்த கணக்கெடுப்பு எடுத்தப்பட 2029 நடத்த முடியாது, அதுக்குள்ளே சீக்கிரம் பண்ண முடியாது. அதற்கு அடுத்து வருது கூடுதல் தொகுதி வரும் பாருங்க, அப்போ பெண்கள் இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து ஓகேன்னு பண்ணிட்டாங்க 2023. இப்போ பிஜேபி என்ன செய்யுதுன்னா, ஏன் திருப்பி 2029 தாண்டி 2034 போனோம், இதை நம்ம வந்து இப்பவே பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பிஜேபி எடுத்துக்குதா? ஆமா, பிஜேபி அதான் யோசிக்குது. தென் மாநிலங்களுக்கு அதுதான் குற்றச்சாட்டு. அமித்ஷாவும் சொல்றாரு, பிரதமரும் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாரு, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது எந்த விதத்திலையும் சொன்னாரு. உடனே இவரு என்ன சொன்னாங்க, திமுக எல்லாம் அவரு வாயில சொன்னாரு, ஆனா பிரதமர் சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு என்னாச்சு, பாராளுமன்றத்திலே தெளிவா பட்டியல் வாரியா படிச்சுட்டாங்க. நாங்க 850 ஆக்குறோம், இதை 50% உயர்த்துறோம். 815 வந்து நாடாளுமன்றத்துக்கு, 35 வந்து யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு 35, மொத்தம் 850 ஆக்குறோம். அப்போ அந்த 815னா அதுல 50% உயர்த்திருந்தால எல்லாருக்கும் அந்த 50% உயரும். இப்போ டீலிமிட்டேஷனுடைய நாம்ஸ் என்னது, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தானே எத்தனை சீட்டுன்னு முடிவாகணும். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு, ஒரு பாயிண்ட். அரசியல் சாசனம் இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அம்பேத்கரே சொல்றாரு. அம்பேத்கர் பேசிக் தான். ஆமா, இப்போ 543 தொகுதி இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தானே அது 543 1000ஆவதா 700ஆவதா 800ஆவதா தெரியும்ல. அப்போ முன்னாடியே இவங்க சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் சொல்றாங்க? பிஜேபி முன்னாடியே இப்ப சொல்லுதுல, அந்த இதுல 850 தொகுதி சொல்றாங்கன்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் நாங்க கொடுக்க போறது தான் அர்த்தம். மக்கள் தொகை அடிப்படையில் பின்னாடி தான் சொல்லணும். இப்பவே அவங்க சொல்றாங்களா 50% ஏத்திடும்னு. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் என்ன, எல்லைகள் தான் மாற்றி அமைக்கப்படும். 50% அப்படின்னா 39 சீட்டுக்கு 59 சீட்டா மாறும். இது சதவீத அடிப்படையில 50. ஆமா, இதே போல எல்லா மாநிலங்களும். இப்போ உத்தரப்பிரதேசமா 80 வந்து 120 ஆகும். இப்ப கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான். சார், இதுக்கு ஏன் சார் திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது? திமுகவை பொறுத்த வரைக்கும் வெறும் அரசியல் பண்ணும். அவங்களுக்கு என்னன்னா, பெண்கள் இடஒதுக்கீடு வெளியே தான் பேசுவாங்க, உள்ள கொடுக்கவே மாட்டாங்க. 133 பெண்கள் இருக்கிறத திமுக விரும்பல. இதுதான் இப்போ உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து நம்ம 1989 நினைக்கிறேன், நம்ம ராஜீவ்காந்தி தான் அவருடைய கனவு, அவர் தான் கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத போச்சு. ஆட்சி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நரசிம்மராவ் பீரியடில் மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டாங்க. 33% இடஒதுக்கீடு நாடு ஃபுல்லாக 33 இருந்துச்சு. உள்ளாட்சியில் கார்பரேஷன் எலெக்ஷன், வார்டு எலெக்ஷனு, கவுன்சில் எலெக்ஷனு. ஜெயலலிதா அம்மா வந்து அதை 50% ஆக்கணும். அதிமுக யாரும் கேட்கல, அவங்களா 50% ஆக்கணும். இதுக்கு எந்த அமெண்ட்மெண்ட்டும் பாஸ் பண்ணல, யாரும் சொல்ல. நாட்டிலேயே வந்து முதல் 50% ஆக்குனது உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தமிழ்நாடு அதிமுக ஜெயலலிதா அம்மா தான். அதனால அந்த மனசு இருந்துச்சா, அது போல அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியல, அது முடிஞ்சு போச்சு. அது போல என்னன்னா, அவங்க என்ன விருப்பப்பட்டாங்கன்னா 50% வரணும் சட்டமன்றத்துக்கு கூட அப்படின்னா. மக்கள் தொகையில 50% மேல 117 பெண். ஆமா, அந்த ஆயுதம் ஏன் எடுக்க முடியலன்னா, நீங்க கேட்கலாம், ஏன் சட்டமன்றத்தில் அவங்க 50% பெண்களுக்கு கொடுக்கலாமே, பெரும்பான்மை வேணும். வேட்பாளரா நிக்க வைக்கிறதுக்கு.
234 தொகுதியில 117 பெண் வேட்பாளர் நிக்க வைக்கலாமே சீமான மாதிரி அப்படின்னா எதற்காகனா அந்த உரிமை கிடைக்கிற வரைக்கும் சம லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். எதிர ஆணாதிக்க சமுதாயம் நிக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு போய் நிறுத்தி வலுவில்லாத இடத்துல நம்ம பலிகடை ஆக்க முடியாது. சட்டம் வந்துச்சுன்னா எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் நிப்பாங்க. புரியுது. அந்த சமநிலை வர வரைக்கும் இவங்க கொண்டு வர முடியாது. கரெக்டா? அதனாலதான் அவங்க கொண்டு வரல. இன்னைக்கு இப்ப சீமான் அவர்கள் நிக்க வைக்கிறார், வரவேற்கிறோம் நம்ம. ஆனா களத்துல நிக்க முடியல. வெற்றி அப்படிங்கிறது இது கிடைக்க மாட்டது இல்ல. அந்த ஆணாதிக்கத்துக்கு எதிராக பலமான ஒரு ஆண் பலம், பொருளாதார பலம் கொண்டு பொருளாதார ஆள் பயம் எல்லா பலமும் கொண்டவங்க நிக்கும் பொழுது ஒரு பெண் கேண்டிடேட் வெற்றி பெற முடியல. அது கஷ்டமா இருக்கும்ல. அப்போ அவங்க ஏன்னா அவங்க இது வரைக்கும் புரியுது, அவங்க நம்ம பட்டியலின மக்கள் மாதிரிதான். அவங்க பின்தங்கி இருந்தவங்களை கொண்டு போய் டக்குன்னு நிக்க முடியாது. அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துதான் நிக்க வைக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு கால் பலவீனமானவனை கொண்டு போய் பலம் உள்ளவங்க கூட நிக்க வச்சு நான் சமமா போட்டி போட வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுதான் முக்கியம். அதுதான் இவங்க செய்யறாங்க. அதை இன்னைக்கு திமுக ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது தெரியல. இப்ப 3 மசோதா கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்றாரு தெளிவா? முதல் மசோதா பெண்களுக்கு 33%, அடுத்தது தொகுதி மறுவரை, அதுக்கு நீங்க அலோவ் பண்ணோம். ஆனா நாங்க 50% தான் உயர்த்துறோம். தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி எல்லாரும் கொடுக்கணும். லிஸ்டே படிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு 39, 59 ஆக்சுவலா எவ்வளவு வரணும்? 58 வரணும். 0.5 ஜாஸ்தி ஆகுது. இப்போ பாருங்க 7.18 இருக்குது, 7.23 கரெக்ட் 23 ஆகுது. இவங்க அப்போ திமுக எவ்வளவு பொய் சொன்னாங்க சொல்லுங்க. அப்போ அதுதான் இப்ப சொன்னது. இதை கூடுதலாகவும் கிடைக்குது, பெண்களுக்கும் உரிமை கிடைக்குது, நம்மளோட 50 ஆண்டு கால பிரச்சனையும் முடிஞ்சிருது. சரி சார், இப்போ இது எல்லாம் சேர்ந்து 7.23 கொடுத்ததுக்கு அப்புறம் பாப்புலேஷன் அடிப்படையில அப்படின்ற பேச்சு வருமா? அந்த கணக்கு எடுத்துதானே ஆகணும். பாப்புலேஷன் அடிப்படையில தான் எம்பி சீட்டுங்கிறது தானே இறுதி தீர்வு. அப்படி போனா உத்தரப்பிரதேசக்கு மீண்டும் அதுக்குதான் அமெண்ட்மெண்ட், அதுக்குதான் சட்ட திருத்தத்துல கொண்டு வருது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் எடுக்கக்கூடாது. அப்படி என்னன்னா கிரெடிட், அதாவது குடும்ப கட்டுப்பாடை சரியாக நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறவங்களுக்கும் கிரெடிட் அதான் அந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கிறாங்க. சூப்பர். அதான் அந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கிறாங்க. அதனாலதான் பேலன்ஸா இருக்கணும். இப்போ ஒண்ணு வேணாம், 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி எப்போ 71ல, இப்போ 25ல இருந்து 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கு. கரெக்டா? 50% கொண்டு வந்தா கூட 15 லட்சம் பேருக்கு வரும். இப்போ இதுல என்னன்னா அப்பர் லிமிட் வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் பேருக்கு அதிகபட்சம் ஒரு எம்பி. இப்போ அவங்க 120 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல 4 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருப்பாங்க, இல்ல 3 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. ஓகே ஓகே புரியுது. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் இருக்கு. உத்தரப்பிரதேசல 10 லட்சம் பேருக்கு, நம்மளுக்கு 30 லட்சம் பேருக்கு இருக்கிறாங்க. புரியுது சார், அருமை. அந்த மாதிரி கொண்டு இவ்வளவு கிளாரிட்டி, இவ்வளவு நன்மைகள் இருந்தும் திமுக இந்த அளவுக்கு எதிர்க்குது. ஆனா திமுக பக்கம் ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரியே பொது வெளியில கருத்துக்கள் இருக்குது. பத்தி எரியுது, தீ பரவட்டும். பொய் 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 பொய். திமுக முழுக்க பொய் தான். அப்படியே பொய் தான். பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கதை தான் இது. இது பெண்கள் உரிமை வேணும். 50 ஆண்டுகள் நம்மளுக்கு இருந்த பயம் நீக்கப்படும். இதனால தொகுதிகளும் எண்ணிக்கை உயர்த்தப்படும், பெண்களுக்கு உரிமையும் கிடைக்கும். நம்மளுக்கு 39 59 மாறும். அப்போ நம்ம நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அப்படின்றது எவ்வளவு முக்கியம். இதை அதிமுக தலைவர் தெளிவா சொல்றாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் முகத்துல கரிய பூசி பேசுறாங்க சார். அடிமை இப்போ செல்கிறது, அடிமையின் சாசனம் ஒடுக்கப்பட்டது, என்னென்னமோ பெருசா என்னமோ சாதிச்சு பல நாடுகளோட சண்டைக்கு போய் சாதிச்ச மாதிரி போஸ்ட் போடுறாங்களே சார். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மத்திய அரசு எதிராக திமுக பண்ணி சாதிச்ச ஒரு காரியம் சொல்லுங்க. நான் இதே அதிமுக பண்ணதை சொல்றேன். நம்ம பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை விட்டுட்டு ஐயா எடப்பாடியார் ஒரு பாமரன், அவரு காலத்துல நடந்ததை மட்டும் சொல்றேன் நான். அதை மட்டும் நீங்க கேளுங்க. நீட்டு கொண்டு வந்தது 2010 திமுக. 2013 நீட் எக்ஸாம் இந்தியா உள்ள நடந்துச்சு, தமிழ்நாட்டுக்கும் நடந்துச்சு. நம்ம ஜெயலலிதா அம்மா நேரத்துல நீட்டு நாங்க தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தோன்னு இப்ப பொய் சொல்லி பச்சை பொய்ய சொல்லி ஏமாத்துவாங்க திமுக. இல்ல, 2013 மத்தியில அவங்க ஆட்சியில இருக்கும்போது இங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சி 2013 நீட் நடந்துச்சு. 8 சென்டர் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்கன்னா போய் வழக்கு போடுறாங்க உயர் நீதிமன்றத்துல. இந்த நீட் ரிசல்ட் வெளியிடக்கூடாதுன்னு தடை பண்ணணும். மே 5ஆம் தேதி நடந்துச்சு. மே 18ஆம் தேதி தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருது? இந்த ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது, தடை. வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் கேஸ் போட்டுச்சு. நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்குங்க. ஏங்க வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வழக்கு போடுறாரு 2013.
எவ்வளவு பச்சை பொய் திமுக எல்லாம் மறந்துடுவாங்க மக்கள். எப்படி பொய் சொல்றாங்க, பொதுவெளியில எப்படி சார் பேசுறாங்க, எப்படி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் அப்படியே பொங்குறாங்களே சார், அப்படி கத்துன்னு கத்துறாங்களே. 2013 நம்ம மன்மோகன் சிங் ஆட்சி, நம்ம இவர் இருக்காரு யாரு, குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சர், நம்ம திமுகவின் காந்தி செல்வன் தான் இணை அமைச்சர். அப்போ தமிழ்நாட்டுல நீட் நடந்துச்சு. நீட்டுக்கு எதிராக வழக்கு போட்டது ஜெயலலிதா அம்மா. வேலூர் கிருஷ்ணமணி காலேஜ் வழக்கு போட்டு 115 வழக்குகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்துச்சு. இது மொத்தத்தையும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு, சுப்ரீம் கோர்ட்ல அந்த மொத்தத்தையும் தாமா எடுத்துக்கிட்டு வழக்க அல்டமாஸ் கபீர் தலைமையில இருக்கிற சிட்டிங் தான் சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்குல 2016 தீர்ப்பு வருது. அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருந்து அப்ப என்ன செய்யறாங்கன்னா 2013 கடைசியில இந்த தீர்ப்பு வருது, இந்த மாதிரி அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு. அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க, தயவுசெய்து இதுக்கு அப்பீல் போகாதீங்க, இதோட விட்டுருங்க. ஆனா அப்ப திமுக கூட்டணி அரசாங்கம் அப்பீலுக்கு போறாங்க. அந்த அப்பீல்ல தான் அல்டமாஸ் கபீர் தலைமையில தீர்ப்பு 2016 இது வந்து மறுபடியும் நடத்தலான்றது. அல்டமாஸ் கபீர் ஏற்கனவே அரசியல் சாசனத்துக்கு விரோதம்னு சொன்னாட்டு, அப்பீல்ல என்ன செய்தாங்க, மறுபடியும் நடத்தணும்னு 2016 தீர்ப்பு வந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 வருஷம் விதிவிலக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ 2017 கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, 1 வருஷம் தான்ட்டாங்க. இதுதான் நீட் வரலாறு. அப்படியே பச்சை பொய்ய திமுக சொன்னது. ஆனா இதுல நான் என்ன சொல்றேன் வந்துன்னா, மாநிலத்துக்கிட்ட இந்தியாவிட்ட உரிமையை பெற்றது எப்படின்னு சொல்ல வந்தேன். அதுதான் எடப்பாடியார் 7.5% எப்படி கொண்டு வந்தார் அவர். அது மாநிலத்தினுடைய அதிகாரத்தை முழுக்க வச்சு, அதுவும் அந்த அதிகாரத்தை இது வரைக்கும் யாரும் பயன்படுத்த கிடையாது. ஆர்டிகல் 162 கொடுங்களா சொன்னீங்களே, 10 கொடுக்கலாம், நீங்க பயன்படுத்தல. ஆர்டிகல் 160 கவர்னர் கையெழுத்து போடல. இவர் உடனே ஆர்டிகல் 162 பயன்படுத்தி உடனடியாக 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து, அது வரைக்கும் 5 பேர் 6 பேர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க MBBS தர முடியும். இல்லைன்னா 1 கோடி 2 கோடி அவன் எங்க கொடுக்க முடியும். முதல் வருஷமே 2018 562 பேர் சேர்றோம். 8 பேர் சேர வேண்டிய இடத்துல 562 பேர், ஒரு நயா பைசா செலவு இல்லாம அதிமுக ஆட்சியில அரசு பள்ளியில படிச்சவன், ஃபீஸும் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, புக்ஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. 562 பேர் ஸ்டெத்தோஸ்கோப்பை போட்டு நான் டாக்டர் ஆகிறேன். அது யோசிச்சு பாருங்க. அதுதான் ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து சொல்றாரு, என் பொண்ணு டாக்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி, நீங்க என்னவா இருக்குங்க? இந்த மருத்துவமனை வாசல்ல நான் வாட்ச்மேனா இருக்கிறேன், என் பொண்ணு இப்ப டாக்டரா உள்ள போறா, நான் சொல்லிட்டு அடி. என்ன சார் இதுக்கு மேல சிலிர்க்குது சார் பாருங்க. அந்த அவர் சொல்றாரு, தகப்பனா அவர் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அதுதான் சொல்றேன், விளம்பரம் இல்லாம எந்த அளவுக்கு செய்திருக்காரு எடப்பாடியார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மீத்தேன் ஈத்தேனுக்காக துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும்போது கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல. வந்த பிறகு இவர் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் என்ன செய்யறாரு, உடனே கருப்பு பலன் விட்டு மோடி ஒழிக அப்படியெல்லாம் பேசல. கருப்பு சட்டை போட்டு வாசல்ல நின்று கொடியை பிடிக்கல. ஒண்ணு செய்தார், டெல்டா மண்டலம் மொத்தத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சு. மத்திய அரசு கேட்ட அறிவிச்சிட்டாரு. ஒரு புல் பூண்டை கூட அங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு எடுக்க முடியாது. செய்தாரா இல்லையா? அதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும், அமைக்காம தீர்ப்பு வந்த பிறகு டிலே பண்ணினே இருந்துச்சு. மத்திய பிஜேபி அரசாங்கம் கூட்டணியில இருக்கிறாங்க. 37 பாராளுமன்ற உறுப்பினர் 2018-19 நாடாளுமன்றத்தை 22 நாள் ஸ்தம்பிக்க வச்சு அங்க எல்லாம் கத்துறாங்க, நாங்க வேற வேலை செய்யவே வேண்டாமா, எங்களை இந்த மாதிரி அதிமுக எம்பிஸ் ஏன் உயிரை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் முடியாது, எங்க உரிமை வேணும். 22 நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சபையை நடக்க உள்ள நாடாளுமன்றத்துல. இன்னொரு பக்கம் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்ற அவதூறு வழக்கு அதிமுக போட்டது. அடிமைன்னு சொல்றாங்க. வழக்க போட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு ஒரே வாரத்துல அது மேலாண்மை ஆணையத்தை அமைச்சாகணும் அப்படின்னு. அதனால அமைச்சாங்க. இப்ப இதெல்லாம் வந்து அதே மாதிரி மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. இருமொழி கொள்கை தான் 4 வருஷம் நடத்தினார்ல. உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாலும் ஒரு நயா பைசா கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தல, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணல. இது எல்லாம் அதே மாதிரிதான் உதய மின் திட்டத்துல சொன்னாங்க, விவசாயிகளுக்கு மின் மீட்டர் பொருத்த முடியாதுன்னாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை டெரிஃபை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, கட்டணத்தை மாற்றணும்னாங்க, முடியாதுன்னாரு. எல்லாம் எந்த அளவுக்கு எடப்பாடியார் அப்போ பெரிய ஆளுமை மிக்க தலைவராக நின்று செய்தாரு. இவங்க வெறும் அரசியலுக்காக அடிமையாடி இவங்க எண்ணத்தை மீட்டு கொண்டு வந்தாங்க. 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க திமுக. 18 வருஷம் எந்த சாதனை வேணாலும் பண்ணிடலாம்.
காவிரி பிரச்சனை அப்படி தீர்த்திருக்கலாம்ல. எதுவுமே செய்யாம வெறும் இவங்களுக்கு தேவையான துறைகள் மட்டும் வாங்கிக்கின்னு அந்த துறைகள் வளம் கொளிக்கும் துறைகளை கேட்டு வாங்கிக்கிறாங்க. மாநில உரிமை எதையுமே மீட்டு கொண்டு வரல. இப்ப இந்தி வேணாம் இந்திக்காகத்தானே எவ்வளவு பேர் போராடி உயிருக்கு திறந்தாங்க திமுகல போனாங்கல்ல. அப்போ ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு மத்தியில ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடைச்சதுல கல்வியை பொதுப்பட்டில இருந்து மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? சரி, ஃபெயிலியர் கூட ஆயிருட்டோம். பண்ணீங்களா? இன்னைக்கு இப்ப பிஜேபி முயற்சி பண்ணிச்சு, ஃபெயிலியர் ஆச்சு. நீங்க முயற்சி பண்ணா கூட நாளைக்கு வரலாம்னு சொல்லணும்ல. நாங்க வந்து அந்த மசோதாவை எடுத்துன்னு வந்தோம் ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. இப்ப இந்த பேச்சுக்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து தோப்போன்னு தெரிஞ்சே பாஜக கொண்டு வந்திருக்கா. யாரெல்லாம் எதிர்த்தாங்கன்ற ரெஜிஸ்டர் ஆகும் கண்டிப்பா தெரியணும்னு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒரு பிற்போக்குவாதி, மதவாதி, பெண்களுக்கு உரிமையை தடுப்பாங்கன்னு சொல்றத மீறி அவங்க இதை கொண்டு வந்தாங்கன்னா எதுக்காகனா நாங்க அப்படி கிடையாது, நாங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்க விரும்புறோம். யாரெல்லாம் உரிமை கொடுப்பேன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் சமூக நீதி பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கொடுக்கல பாருங்கன்னு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கு. நீ காரணம் சொல்லுமே. நிச்சயமா எதிர்த்தான ஓட்டு போட்ட இது வரலாறுல அது வராம பாஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் எதிர்த்தனடா நீ ஓட்டு போட்ட. நிச்சயமா பதிவாயில பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு பிஜேபி கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்கல்ல. இப்போ உங்க கூட தானே இருக்கிறாங்க. இந்த கூட்டணி வச்சிங்கல்ல, நாங்க வந்தால் இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுவோம்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா? ராகுல் காந்தி இந்த கூட்டணியே முதல்ல ஏத்துக்க மாட்டாரு, திமுக கூட்டணியை. இப்ப பிரச்சாரத்துக்கே வரல. அவர் தெளிவா வராரு சார். திமுக வெற்றி பெறணும்னு விரும்பவே இல்லை. அதான் நானே ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? திமுக வெற்றி பெறணும்னு விரும்பவே இல்லை. கடைசி கட்டத்துல அவர் வருவாரு. ஆனா என்னன்னா கடமைக்கு வருவாரு. நாளைக்கு திமுக தோத்துச்சுன்னா பழி நம்ம மேல வரக்கூடாதுன்றதுக்காக வருவார் ஒழிய. ஏனென்றால் அவர் எதிர்கட்சி தலைவர் தான். ஆளுங்கட்சினா இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கும். எத்தனை முறை வந்திருக்கலாம். பிரதமரே 4 முறை வந்து 5வது முறை கேரளா வராரு, பாண்டிச்சேரி வராரு, பாண்டிச்சேரி, சென்னை விமான நிலையத்துக்கு வந்து போறாரு. அப்படியே அப்ப வரலன்னா அவருக்கு விருப்பம் இல்லாம தானே, ஏதோ கடமைக்கு இந்த கூட்டணி, அவ்வளவுதான். அந்த எண்ணத்துல தான் இருக்காரு. இப்ப வரும்போது கூட இவர் ஸ்டாலின் ஐயா கூட ஒன்னா சேர்ந்த பிரச்சாரம் பண்றாரு. ஆமா, அது மட்டும் நல்லா சேஃபா பாத்துட்டாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஷெட்யூல் போட்டிருக்காங்க போல இருக்குது. அதான் கேக்குறேன் நான். அது மாதிரி தானே போட்டுருக்குது. 4 இடங்களுக்கு போறாரு. ஆனா 4 வேற வேற இடம். இவரு வேற இடங்களை பண்றாரு. அரசு பாரதியை ஒத்துக்கிட்டாரு சார். அப்புறம் என்ன அர்த்தம்? இதை தெளிவா தெரியுதா 2 பேருக்கும் அப்படியே நேர் பகையில இருக்குதுன்னு. ஆனா பிரச்சனை வரும்போது ஒண்ணு சேர்ந்துறாங்க சார். டீலிமிட்டேஷன் வரும்போது 2 ஒண்ணு சேர்ந்துறாங்களே. ஒண்ணு சேர்ந்துருது இல்ல, அது காங்கிரஸ் எடுத்துன்னு வருது. இவங்க வேற வழி இல்லாம இவங்க காங்கிரஸ்க்கு அடிமை ஒன்னா போயிடுறாங்க. வேற ஒண்ணு சிம்பிளா ஒன் வேர்டு சார். 33% பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை எதிர்க்கிறது திமுக. இது மக்கள்கிட்ட போய் சேரணுமே சார். இதுக்கு என்ன பண்றது? நிச்சயமா வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால டிபேட் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா 50கள் 60கள் திரும்பும்னு சொன்னீங்க. எல்லார் வீட்லயும் கருப்பு கொடி ஏத்துக்கோன்னு சொன்னீங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கருப்பு கொடியை பார்க்க முடியுதா? அந்த ஃபங்க்ஷன்லயே தொண்டர்கள் எல்லாம் வெள்ளை சட்டை தான் போட்டு இருக்காங்க. அதுதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏங்க நீட்டுக்கே உதயநிதி என்ன செய்தாரு? நீங்க ரகசியத்தை சொல்றதை விடுங்க. அதுக்கப்புறம் மான ரோஷன் சூடு சொன்ன இருந்தா ரத்து பண்ணலாம்னு சொன்னதை விடுங்க. இப்போ ஆட்சியில இருக்கும்போது மதுரையிலயா சேலத்திலயா உட்காந்து 1 கோடி கையெழுத்து வாங்கினார்ல. எங்க அந்த 1 கோடி கையெழுத்து? தாமிரபரணியில போட்டோம். அப்புறம் அதுதான் தண்ணி வரும்னு நினைச்சு போட்டா கடைசியில மக்கள் புரிஞ்சுக்கினாங்க. திமுக ஆட்சியில இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சியா இருந்தால் நல்ல மக்கள் பணி ஆற்றுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த. உண்மையிலே வேற வாக்கு சார். அதனால அவங்கள வந்து எதிர்கட்சியாக வச்சிருந்தாதான் நல்லதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான். ஏன்னா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு பெண்கள் கொடுமை, எந்த அளவுக்கு பாலியல். இந்த பிரச்சார மீட்டர் எடுத்து பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமா அதிமுக சாதகமா பார்க்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் பில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கீழே இருந்துச்சு. இந்த டீலிமிட்டேஷன் வந்த பிறகு பில் ஃபெயிலியர் ஆன பிறகு திமுகவுடைய அந்த கிராஸ் பவர் அப்படியே கிரீன்ல மேல எகுதுன்னு வருது. அதுக்கு உங்களுடைய கருத்து? அது சும்மா அது பொய். அது பொய். ஏங்க இன்னொன்னு யோசிச்சுக்கோங்க. அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? கிட்டத்தட்ட 7 லட்சத்துலேருந்து 14 லட்சம் பேர். எனக்கு பங்களிப்பு இல்லாத பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க தான் நான் ஓட்டு போட்டேன். எனக்கு நீங்க தொகுதி மறுவரை, அந்த மறுவரை, இந்த மறுவரைலாம் வேணாம். என்கிட்ட 10% பிடிக்காம நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் என்ன சொல்ற, எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி. மாநில உரிமையை கேட்கறவங்க யாருமே அகில இந்திய அளவில் உரிமை மறுக்கப்படுகிறது. உரிமை மறுக்கப்பட்டால் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னீங்கல்ல.
இப்ப எங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்க உரிமை மறுக்கப்படுது. ஆசிரியர்கள், செவிலியர்கள், சிம்பிள். அதே மாதிரிதான் மருத்துவர்கள், அதே மாதிரிதான் பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம், மாற்றுத்திறனாளிகள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், இவர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நாங்க போராட்ட காலத்துல வந்து டிஇஓ ஆபீஸ் என்றாலும் சரி, எம்ஆர்பி ஆபீஸ் என்றாலும் சரி, டிஎம்எஸ்னாலும் சரி, கோட்டைனாலும் சரி, இல்லைன்னா நம்ம கார்பரேஷன்னாலும் சரி, அங்கெல்லாம் நீங்க வந்து போராட்ட காலத்துல கடந்த காலத்துல வந்து உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா இப்ப கொடுத்தீங்க. எதையும் நிறைவேற்றல. அப்போ எங்க உரிமைக்காக எங்க உரிமையை நீங்க மறுத்திருக்கீங்க. நாங்க யாருக்கு ஓட்டு போடுறது? நீங்க சொல்றீங்க டெல்லி உரிமையை மறுத்தா எனக்கு ஓட்டு போடுறீங்க. நீங்க 5 வருஷம் எனக்கு உரிமையை மறுத்திருக்கீங்களே, நான் யாருக்கு ஓட்டு போடுறது? அப்போ எந்த ஆட்சி ஒரு ஆளுமை இல்லையோன்னு நான் நினைச்சனோ, எந்த ஆட்சி பாமரன் உட்கார்ந்துருக்கா இன்னொரு 4 மாசமோ 5 மாசம் நினைச்சனோ, அந்த எடப்பாடியார் ஆட்சியில எனக்கு சொத்து வரி உயர்ல, மின்சார கட்டணம் உயர்ல, எங்கள் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தார்கள். கொரோனா காலத்துல கூட உயிர்களை மீட்டெடுத்த அந்த தலைவர் இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆட்சி ஓரளவுக்கு நிம்மதியா இருந்துச்சுப்பா. அந்த என்ன ஊழல் லஞ்சம் தலைவிரித்து ஆடுது இப்போ எல்லா துறையிலையும். அப்ப எடப்பாடியார் ஆட்சி எவ்வளவு மேலுப்பான்னு மக்கள் நினைக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு இல்ல. அப்போ அதுதானே 2026 பிரதிபலிக்கும். ஏற்கனவே 2021 75 தொகுதியில திமுக தோற்கடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து 150 200 தொகுதி தோற்கடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இன்னொன்னு, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் போனா மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. எவ்வளவு எதிர்ப்பு பாருங்க. இவங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறாங்க, எவ்வளவு இவங்க அடக்குமுறையை பயன்படுத்துவாங்க நம்மளுக்கே தெரியும். மீம்ஸ் போட்டாலும் யூடியூப்ல எதுனாலும் போட்டாலும் நைட்டு 2 மணிக்கு பிடிப்பாங்க. இல்லைன்னா சாணத்தையும் மலத்தையும் கலந்து வீட்டுல அடிப்பாங்க. அது மேல குண்டர் சட்டத்தையும் போடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு அதை மீறி ஒவ்வொரு பகுதியில மக்கள் அவங்களுக்கு எதிர்ப்பை காட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு அதிருப்தியோட மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அப்போ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மக்கள் அதை ஓட்டாக பயன்படுத்துவாங்க. நீங்க 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம், இல்லைன்னா புது புது கட்சிகள் கூட வரலாம். ஆனால் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஆற்றலும் திராணியும் தெம்பும் தைரியமும் இருக்கக்கூடிய அனுபவம் உள்ள கட்சி அதிமுக தான். இரட்டை இலை தான். அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள், நான் நம்புறேன். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.